ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி வச்சு இந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 2 கேரட்டு, 6 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இது சாப்பாட்டு அரிசியை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அரிசியில் நம்ம இந்த சாப்பாடு செஞ்சோம்னா. இப்போ அரிசியை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு நம்மளுக்கு வெந்து வரும்போது. இப்போ அரிசி நல்லா கழுவி இப்போ ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகா 6 எடுத்திருக்கேன் காரத்துக்கு. கொஞ்சம் மல்லி இலை, புதினா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சாச்சுங்க. ஒரு 6 டீஸ்பூன் போல் நான் தேங்காய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் அல்லது நெய்யில் தான் இந்த சாப்பாடு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் கூடயே நல்ல எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் உள்ளே சேர்த்துக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், பிடிச்சா சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க அதை சேர்த்த வேண்டாம். இப்போ நெய்யும் அந்த தேங்காயும் நல்லா காஞ்சதும் ஒரே ஒரு கல்பாசி, ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, இதை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் கீரி போடல, பச்சை மிளகா அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன். உள்ளே சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வரட்டுங்க. அப்போ வெங்காயமும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போல் உள்ளே சேர்த்துக்கிறேன். தட்டியும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சும் சேர்த்திங்கன்னா, அரைச்சி வச்சுருக்கனால அப்படியே போட்டுக்கிட்டேன். அப்புறம் மல்லி இலை கட் பண்ணதையும் உள்ளே சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் எடுத்து கேரட்டை கட் பண்ணியிருக்கேன்ல, அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. கேரட்டையும் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். கேரட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஊறின அரிசி உள்ளே சேர்த்துக்கிறேன். டக்குன்னு செஞ்சிடலாங்க, டைம் அதிகமாக ஆகாது. இப்போ அரிசி உள்ளே சேர்த்தாச்சு. இந்த டம்ளருக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 4.25 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு இது நல்ல ஒரு கொதி வரும்போது நம்ம குக்கர் விசில் போட்டு ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பஞ்சு மாதிரி நல்லா சாப்பாடு உதிரியாக வரும். இதுக்கு சைடிஷாக முட்டை மசாலா கிரேவி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 6 முட்டை நான் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், அரிசி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்த அரிசியில் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேங்க கிரேவிக்கு. இது ஆப்பிள் தக்காளி தான், புளிப்பு இருக்காது. அதனால் 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 காஷ்மீர் சில்லி மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இந்த மிக்சியில் போட்டு இந்த தக்காளியை, இந்த காஷ்மீர் சில்லி மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கட் பண்ணி போட்டாச்சுங்க மிக்சி ஜாரில். நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி போட்டாச்சு தக்காளியை. இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் முட்டை நல்லா வெந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ முட்டையில் கொஞ்சமாக நம்ம மிளகா பொடி, இப்போ கீரி இருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கத்தியில் நல்லா முட்டையை கீறி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மசாலா நம்ம போடுறதெல்லாம் உள்ளே அதில் செட் ஆகும். இப்போ நல்லா இந்த அளவு நல்லா கீறி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு மசாலாவில் பெரட்டி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக அதில் ஆயில் மிக்ஸ் பண்ணி இது எல்லாம் சேர்ந்து முட்டையில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலாவை. இந்த வாக்கில் நல்லா கலந்து விட்டாச்சு. அதில் அந்த முட்டையை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம லேயராக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் மசாலா நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கு தான் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுட்டு அதில் நல்லா ஒரு 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த முட்டையை வந்து உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. இப்போ உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து இப்போ எடுத்துக்கிறேன். ரொம்ப கருக விடாமல் நல்லா அந்த ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதே எண்ணெயில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா வெங்காயம், அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அது கூடயே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்தியாச்சு. சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இப்போ வந்து மிக்ஸி ஜாரை அப்படியே அலாசி அதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் நம்ம சேர்த்து இதில் ஊற்றிக்கலாம். கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அதில் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து மட்டன் மசாலா, கரம் மசாலா எது வேணாலும் நம்ம வேணும்னா சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்தலை. இப்போ தேவையான அளவு கிரேவிக்கு உப்பு போட்டாச்சு. போட்டு இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மசாலாவோட ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு செகண்ட் மட்டும் அது நல்லா அந்த மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷ்ஷும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அது பாருங்கள், நம்மளுக்கு சாப்பாடு எவ்வளோ பயிர் மாதிரி நல்லா பொலன்னு வந்திருக்குன்னு. கிரேவியும் அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு சாப்பாடும் நம்ம கிரேவியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.